जो भारत की सफलता को पचा नहीं पा रहे। साथियों, कांग्रेस ने भारत के एक वैश्विक आयोजन को अपनी गंदी और नंगी राजनीति का अखाड़ा बना दिया। வணக்கம். கந்தி और நங்கி ராஜ்நீதி காங்கிரசி कर रहे हैं. நரேந்திர மோடியின் இந்த வார்த்தைகள் அம்மனமான அசிங்கமான அரசியலை காங்கிரசினர்கள் செய்து வருகிறார்கள். துணியை அவித்து போட்டு நடக்கக்கூடிய இந்த நபர்கள் ஏற்கனவே அம்மனமாக இருக்கக்கூடிய நபர்கள். அவர்கள் துணி போட்டால் என்ன, போடாமல் இருந்தால் என்ன? இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டருடைய வார்த்தைகள் இது. நரேந்திர மோடியின் வார்த்தைகள் இது. ஏற்கனவே மட்டன், மங்கள் சூத்திர இது போன்ற ஏராளமான வார்த்தைகளை வைத்து ஹிந்து முஸ்லிம் என்கிற பிரிவினவாதத்தை விதைத்த நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு அம்மனம் என்று ஒரு அரசியல் கட்சியை பார்த்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அமைதியான முறையில் போராட்டம் எந்த அளவில் இந்த நாட்டின் உயிர் மூச்சில் இருக்கிறதோ, எந்த போராட்டத்தை அமைதியான முறையில் போராடி வெள்ளையர்களை நாம் விரட்டியணுமோ, அந்த போராட்டத்தை அம்மனமாக நிற்கிறார்கள் என்று கூறிய நரேந்திர மோடி. இதற்கு முன்பு இதே போன்றுதான் தமிழ்நாட்டு விவசாயிகள் நரேந்திர மோடியை சந்திப்பதற்காக டெல்லி வரை போனார்கள். அவர்கள் அம்மனமாக போராடவில்லை, கோவணத்தில் போராடினார்கள். காரணம், நரேந்திர மோடி போன்ற நபர்கள் இந்த நாட்டு விவசாயிகளை கொல்லக்கூடிய வேலையை பார்த்தார்கள் என்று. இன்னைக்கு இந்த நாட்டு இளைஞர்கள் நரேந்திர மோடியின் ஏஐ சமிட்டில் அவர் விரித்து வைத்திருந்த அந்த சிவப்பு கம்பளத்தை தூக்கி வெளியே வீசிவிட்டார்கள். என்ற சிவப்பு கம்பளத்தை வைத்து நரேந்திர மோடி உலக நாடுகளுக்கு முன்பு ஒரு பொய்யான, ஒரு போலியான இந்தியாவை எடுத்துக்காட்டி வந்தாரோ, அந்த உண்மையை இந்த நாட்டு இளைஞர்கள் உடைத்து காட்டிவிட்டார்கள். அதிலிருந்து புலம்பி இருக்கக்கூடிய பிஜேபி, மிரண்டு போயிருக்கக்கூடிய பிஜேபி, அசந்து போயிருக்கக்கூடிய பிஜேபியின் தலைவர் மகாமானவ் நரேந்திர மோடியின் வார்த்தைகள். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக குறிச்சொல்லும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை, கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் நீங்க செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். कांग्रेस ने भारत के एक विधायक आयोजन को अपनी गंदी और नंगी राजनीति का अखाड़ा बना. कांग्रेस உலக நாடுகள் இந்தியாவிற்கு வருகை தந்தார்கள். உலக நாடுகளுக்கு முன்பே காங்கிரசினர்கள் அம்மனமான அசிங்கமான அரசியலை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். कांग्रेस नेता विदेशी मेहमानों के सामने कपड़े उतारकर पहुंच गए. காங்கிரஸ் தலைவர்கள் வெளிநாட்டு கெஸ்ட்களுக்கு முன்பு சட்டைகளை கலட்டி அம்மனமாக வந்து நின்றார்கள். தேஷ் தோ பஹலே சே ஜான்தா ஹை கி ஆப் நங்கே ஹை. இந்தியாவிற்கு, இந்திய மக்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம் தானே நீங்க அம்மனமாக இருக்கக்கூடிய நபர்கள் என்று. फिर कपड़े उतारने का क्या जरूरत पड़ी? அப்ப எதற்காக நீங்க துணிமணி எல்லாம் அவுத்து விட்டு தெரிஞ்சு கொண்டிருந்தீர்கள்? அதற்கு தேவையே கிடையாது. நீங்க தான் அம்மனமான நபர்களாச்சு. यह AI ग्लोबल समिट बीजेपी का कार्यक्रम नहीं था, यह देश का कार्यक्रम. இந்த AI ग्लोबल समिट बीजेपी प्रोग्राम கிடையாது, இந்த நாட்டின் प्रोग्राम, देश के सम्मान का कार्यक्रम था. இந்த நாட்டின் மதிப்பு மரியாதைக்கான ஒரு प्रोग्राम. लेकिन कांग्रेस ने दिन पहले कभी मर्यादा को तोड़ दिया. आज पूरे देश में कांग्रेस की नीति रीति पर थू-थू हो रही है. लेकिन देश दुर्भाग्य इतनी
पुरानी पार्टी के नेता शर्म महसूस करने की वजह बेशर्मी से सीना तानकर घूम रहे हैं. காங்கிரஸ் இந்த ஏஐ சமிட் தொடங்கிய முதல் நாள்ல இருந்தே அவமானப்படுத்தக்கூடிய அனைத்து வேலையுமே பார்த்து வருகிறார்கள். இந்த காங்கிரஸ் பார்ட்டி இந்தியாவின் பழமை வாய்ந்த பார்ட்டியாக இருந்தால் கூட அவர்களுக்கு ஒரு துளி கூட மான மரியாதை என்பதே கிடையாது. காங்கிரஸ் பார்ட்டியை சார்ந்த நபர்கள் சட்டையெல்லாம் கழட்டி போட்டு அம்மனமாக நெஞ்சை நிமிர்த்து கொண்டு தெரிந்து கொண்டிருந்தார்கள். कांग्रेस की यह भ्रष्ट नीति पूरे देश में निंदनीय है. कांग्रेस नेता मोदी के नफरत करते हैं, वे मोदी की कब्र खोदना चाहते हैं, मेरी मां को भी गाली देते हैं. நாடகத்தை பாருங்கள். காங்கிரஸ் மோடிக்கு கபர் खोदना चाहते हैं. மோடிக்காக குழி வெட்டக்கூடிய வேலையை காங்கிரசினர்கள் பார்க்கிறார்கள். என்னுடைய தாயையும் விட்டு வைக்கவில்லை, என்னுடைய தாயையும் தவறான கொச்சை வார்த்தையில் பேசினார்கள். ஞாபகத்தில் இருக்கா? மேரி மா கோ காலி தி, மேரி மா கோ காலி தி, மேரி மா கோ காலி தி. இதே நரேந்திர மோடி பேசிய இந்த வார்த்தை. பட் ஆக்சுவலி நரேந்திர மோடி he himself is a naked man. இந்த நாட்டு மக்களை அம்மனமாக எடுத்து காட்டக்கூடிய நரேந்திர மோடி ஒரு அரசியல் கட்சியை பார்த்து நீங்க அம்மனமாக இருக்கிறீர்கள் என்று கூறக்கூடிய நரேந்திர மோடி உண்மையிலேயே அவர்தான் அம்மனமாக நிற்கிறார். எப்படி என்று நீங்க பாருங்கள். எப்போ நீங்க அமெரிக்காவிற்கு முன்பு சரண்டர் ஆனீர்களோ அன்னைக்கே நீங்க அம்மனமாக விட்டீர்கள். என்னைக்கு இந்த நாட்டு விவசாயிகளை அமெரிக்கா விவசாயிகளுக்கு முன்பு அடமான வைத்து விட்டீர்களோ அன்னைக்கே நீங்க அம்மனமாக்கி விட்டீர்கள். இன்னைக்கு இந்த நாட்டு டேட்டாவை தட்டில் அலங்கரித்து அமெரிக்கா அரசாங்கத்துக்கு முன்பு எடுத்து வைத்தீர்களோ, 140 கோடி மக்களுடைய டேட்டாவை கொடுத்தீர்களோ அன்னைக்கே நீங்க அம்மனமாகி விட்டீர்கள். ஆயில், கச்சா எண்ணெய், ரஷ்யன் ஆயிலை நீங்க வாங்கக்கூடாது, அமெரிக்கா தான் முடிவெடுக்க வேண்டும் என்று அவர்கள் கூறும்போது எப்ப நீங்க தலையாட்டினீர்களோ அன்னைக்கே நீங்க அம்மனமாகி விட்டீர்கள். $500 பில்லியன் பொருட்களை இதற்கு மேல் இந்தியா அமெரிக்காவிடமிருந்து வாங்கும் என்று கூறும்போது அன்னைக்கும் நீங்க அம்மனமாகி விட்டீர்கள். அமெரிக்கா எந்த விதமான வரியும் செலுத்தாது, நீங்க வேணாலும் எங்களுக்கு 18% வரியை செலுத்துங்கள் என்று கூறி அதில் நீங்க தலையசித்தீர்களோ அப்பவும் நீங்க அம்மனமாகி விட்டீர்கள். எந்த விதமான டீலை பற்றி நீங்க பேசுகிறீர்கள்? இந்த நாட்டு விவசாயிகள், இந்த நாட்டு எக்கனாமி, இந்த நாட்டு இண்டஸ்ட்ரீஸ், இந்த நாட்டு இன்வெஸ்ட்மெண்ட், இந்த நாட்டு ஜாப் கிரியேஷன் அனைத்தையுமே நீங்க அடமான வைத்து நீங்க தான் அம்மனமாகி நிற்கிறீர்கள். நீங்க ஒரு அரசியல் கட்சியை பார்த்து பேசும்போது, தன்னுடைய தாயை எடுத்து பேசும்போது, என்னுடைய தாயை கொச்சையாக பேசிவிட்டார்கள் என்று கூறும்போது அதுவும் உங்களுடைய அம்மனத்தனத்தை எடுத்து காட்டியிருக்கிறது. இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் மகாமானவ் நரேந்திர மோடி அவர்களுக்கு எக்கனாமியை பற்றியும் ஒரு துளி கூட தெரியாது, ட்ரேடை பற்றி ஒரு துளி கூட தெரியாது. அவர் இந்த நாட்டு இளைஞர்களை அவர்களுடைய நேரத்தை வீணாக்கி கொண்டு தான் இருக்கிறார். நேருவை பற்றி, இந்திராவை பற்றி ஒவ்வொரு முறையும் பேசக்கூடிய நரேந்திர மோடி, நீங்க என்ன செய்தீர்கள் என்று நாம் கேட்கும்போது எந்த விதமான பதிலும் கிடையாது. ஐஐடி, ஐஐஎம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ்கள், எய்ம்ஸ் போன்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ்கள் அனைத்துமே தொடங்கி வைத்த நெஹ்ரு, இந்திரா போன்ற தலைவர்கள், மற்ற தலைவர்கள், நரேந்திர மோடி என்ன செய்தார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா கோவிலுக்கு கோவில் டிரான்சிட்லெஸ் காம்படிஷனை மட்டும்தான் நடத்தி வந்தார். இந்த கோவிலை கட்டினேன், இந்த ரயில்வே ட்ராக்கை நான் திறந்து வைத்தேன், அந்த டாய்லெட்டை நான் திறந்து வைத்தேன், இதை தாண்டி எதுவுமே செய்யவில்லைங்க. இந்த ரயில் நெட்வொர்க்கை இந்த நாட்டின் உயிர் மூச்சாக நாம் பார்த்து வந்தோமோ அந்த ரயில் நெட்வொர்க் இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கிறது என்று நாம் அனைவருக்குமே தெரியும். 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு இந்தியாவே கிடையாது, இந்தியாவுடைய அடையாளமே கிடையாது என்று எடுத்துக்காட்டக்கூடிய நரேந்திர மோடி, அப்போ ஆஸ் பர் மிஸ்டர் நரேந்திர மோடி என்ற பக்தர் தே ஃபீல் 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு நாம் அனைவருமே ஆதிவாசி போன்ற இலையெல்லாம் கட்டி கொண்டுதான் இருந்தோம், எந்த விதமான சுதந்திரமும் இந்தியாவிற்கு கிடைக்கவில்லை. சைனாவிடம் $37 பில்லியன் ட்ரேட் டெபிசிட் இருந்தது. இப்போ அதே சைனாவிடம் $116 பில்லியன் ட்ரேட் டெபிசிட் உயர்ந்து விட்டது. $40 பில்லியன் ட்ரேட் சர்ப்ளஸ் அமெரிக்காவுடன் இருந்தது, இப்போ அது டெபிசிட்டாக மாறிவிட்டது.
அமெரிக்கா, நாங்க உங்களை கண்காணித்துக் கொண்டிருப்போம். யாரிடம் நீங்க பொருட்களை வாங்கணும், யாரிடம் நீங்க பொருட்களை வாங்கக்கூடாது என்று அவர்கள் பார்த்து வருகிறார்கள். இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் அதை அவமானமாக பார்க்கவில்லை. அமெரிக்காவில் சாதாரணமாக ஒரு விவசாயியிடம் 467 ஏக்கர் நிலம் இருக்கிறது. ஒவ்வொரு விவசாயியிடம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விவசாயியிடம் 446 ஏக்கர் நிலம். இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஆன் அன் ஆவரேஜ் நீங்க பார்த்தீர்கள்னா குவார்ட்டர் ஏக்கர், 1/4 ஏக்கர் நிலம் மட்டும்தான் ஆன் அன் ஆவரேஜ் இந்திய விவசாயிகளிடம் நிலம் இருக்கிறது. அப்போ எப்படி நீங்க அமெரிக்க விவசாயிகளுக்கு லாபத்தை கொடுக்கும்போது இந்திய விவசாயிகள் உயிர் வாழ முடியும்? இது உங்களுக்கு அவமானமாக தெரியவில்லையா? இதை வைத்து உங்களுக்கு அசிங்கமாக தெரியவில்லையா? எப்ஸ்டீன் ஃபைல், எப்ஸ்டீன் ஃபைலில் உண்மை வெளிவரும்போது யார் அமனமாக போறார்கள், யார் அவமானப்படுத்தப்பட போறார்கள் உங்கள் அனைவருக்குமே தெரிந்த விஷயம். ஹர்தீப் சிங் புரி. ஹர்தீப் சிங் புரியை பற்றி ஏராளமான கதைகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஹர்தீப் சிங் புரியுடைய இமெயில்ஸ் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரை ஹர்தீப் சிங் புரியிடம் ரெசிக்னேஷனை கேட்க முடியாமல் பயந்து போயிருக்கக்கூடிய நரேந்திர மோடி நேற்று நங்கி ராஜ்நீதி என்கிற விஷயத்தை எடுத்து வைக்கிறார். பிரைம் மினிஸ்டர் மோடி சைனாவை பார்த்து பயப்படுகிறார், அமெரிக்காவை பார்த்து பயப்படுகிறார். இப்போ ஹர்தீப் சிங் புரியை பார்த்தும் பயப்படுகிறார். காங்கிரசின் அந்த 10-12 இளைஞர்கள் அவர்கள் போராடிய விதம் தவறு என்று கூறக்கூடிய ஒவ்வொரு நபரும் புரிந்து கொள்ளுங்கள். எந்த விதமான வயலன்ஸையும் கையில் எடுக்காமல் அமைதி போராட்டத்தை செய்த கோஷங்கள் வழியாக போராடிய இளைஞர்கள் கடந்த 11 ஆண்டுகளாக எந்த விதமான பஜரங்க குண்டர்களை நீங்க உருவாக்கி இருக்கிறீர்களோ அவர்கள் நடத்தாத தாண்டவம் அல்ல, அவர்கள் கொல்லாத நபர் அல்ல. ஹிந்து முஸ்லிம் என்கிற வார்த்தையை வைத்து அராஜகம், தீவிரவாதம், இந்த நாட்டு மக்களை கொடுமைப்படுத்தக்கூடிய வேலை அனைத்துமே அவர்கள் பார்த்து வருகிறார்கள். ஒரு எஃப்ஐஆர் கூட கிடையாது. ஆனால் கடந்த 48 மணி நேரத்தில் 16ல இருந்து 17 நகரங்களில் யூத் காங்கிரஸை சார்ந்த இளைஞர்கள் மீது எஃப்ஐஆரை போட்டு வருகிறீர்கள். எஃப்ஐஆர் காப்பி கேட்டால் அது கொடுக்க முடியாது. ஆஸ் பர் த லா ஆஃப் இந்தியா, ஒரு நபர் மீது நீங்க வழக்கை போட்டீர்கள்னா அந்த வழக்கை பற்றின எஃப்ஐஆர் காப்பி அந்த நபர்களுக்கு நீங்க கொடுத்தே தீர வேண்டும். ஆனால் எப்படி கொடுப்பார்கள்? நரேந்திர மோடி டெமோக்ரஸியை நம்பக்கூடிய நபரா? கிடையாது. நரேந்திர மோடி டிக்டேட்டர்ஷிப்பை நம்பக்கூடிய நபர். அதனால்தான் அவர் நாவிலிருந்து இது போன்ற வார்த்தைகள் வருகிறது. ஹர்தீப் சிங் புரி அண்ட் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய 62 இமெயில்ஸ்கள் வெளிவந்திருக்கிறது. 430 முறை ஹர்தீப் சிங் புரியுடைய பெயர் எப்ஸ்டீன் ஃபைலில் வெளிவந்திருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் 20க்கும் மேற்பட்ட முறை நான் தான் இந்தியா பாகிஸ்தானுடைய போரை தடுத்து நிறுத்தினேன் என்று கூறியிருந்தார். நரேந்திர மோடி அமைதியாக இருக்கிறார். இந்தியாவின் 11 போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டது என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறும்போது கூட இந்திய அரசாங்கம் வாயை கூட திறக்கவில்லை. பிரேஜ் பூஷன் சரண் சிங், குல்தீப் சிங் சேங்கர், பிரஜ்வல் ரெவன்னா போன்ற நபர்களுக்கு நரேந்திர மோடி அவர்கள் ஓட்டை சேகரிக்கும் போது அவருக்கு அது அமனமாக தெரியவில்லை, அது அவமானமாக தெரியவில்லை. 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு இந்த நாட்டில் பிறந்தவர்கள், இந்தியாவில் பிறந்தவர்கள் அவமானப்பட்டு நின்றார்கள். 2014ஆம் ஆண்டுக்கு மேலதான் இந்தியாவில் பிறப்பதை பெருமையாக பார்க்கிறார்கள் என்று கூறிய நரேந்திர மோடி அவருக்கு அந்த வார்த்தை அவமானமாக தெரியவில்லை. நரேந்திர மோடி இஸ்ரேல் சென்று ஆடினார், பாடினார், அமெரிக்காவின் பிரசிடென்ட்டை மகிழ வைப்பதற்காக இது எல்லாம் செய்தார் என்ற அந்த இமெயிலும் வெளிவந்தது. அப்போ நரேந்திர மோடிக்கு எந்த விதமான அவமானமும் தெரியவில்லை. முஜ்ரா, மங்கள் சூத்ர, காங்கிரஸ் வந்தால் இந்துக்கள் வீட்டுல 2 மாடு இருந்தால் அதுல ஒரு மாட்டை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். உங்களுடைய சொத்தில் பாதி சொத்தை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். ஒவ்வொரு முறையும் நரேந்திர மோடி அவருடைய டீமில் இருக்கக்கூடிய நபர்கள் பேசிய போது 2024ஆம் ஆண்டு ராஜஸ்தானில் ஒரு ராலியில் பேசும்போது அவர் கூறிய வார்த்தை, இன்ஃபிளேட்டர்ஸ், வந்தேரிகள், இவர்களுடைய வேலையே இந்தியாவிற்கு வந்து அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்வது.
காங்கிரஸோடைய பிளான் ஹிந்து வெல்த்தை, ஹிந்து சொத்துக்களை அவர்களுக்கு எடுத்துக் கொடுப்பது. 2002ஆம் ஆண்டு பேபி ப்ரொடியூசிங் ஃபேக்டரிஸ் என்று கூறினார் நரேந்திர மோடி. இவருடைய கொள்கையை கொஞ்சம் பாருங்கள், இவர்களுடைய தாட் ப்ராசஸை கொஞ்சம் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். 2025ஆம் ஆண்டு லோக்சபா டிபேட்டில் நெஹ்ரு வந்தே மாத்திரமை நேஷனல் சாங்காக எடுத்துக்கொள்ளாமல் ஜனகணமனவை நேஷனல் சாங்காக எடுத்த காரணம் முஸ்லிம் லீகை சந்தோஷப்படுத்துவதற்காக. மோடியுடைய ஹிந்துத்வாவுடைய கொள்கை நெஹ்ருவின் கொள்கையை தொடக்கூட முடியாது. தன்னை சாய்வாலாவாக எடுத்து காட்டிய நரேந்திர மோடி அந்த கதையும் பொய்யாக தான் இருந்தது. அவருடைய சர்டிபிகேட் பொய்யாக இருக்கிறது, அவருடைய தாய் சென்டிமெண்ட் பொய்யாக இருக்கிறது, அவருடைய குஜராத் சென்டிமெண்ட்டும் பொய்யாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ராகுல் காந்தியை, நெஹ்ருவை, இந்திராவை, ராஜீவை, சோனியா காந்தியை இதே நபர்தான் ஜெர்சி காய் என்று கூறிய நபர், ஷ்ரூப்னா காய் என்று கூறிய நபர், இந்த நாட்டு பெண்களை இழிவுபடுத்தி பேசிய நபர் இன்னைக்கு போராடிய இளைஞர்கள், அமைதியான முறையில் போராடிய இளைஞர்கள் அவரை பார்த்து அவருடைய உண்மை முகத்தை உலக நாட்டிற்கு எடுத்துக்காட்டி விட்டார்கள் என்கிற அந்த வெறுப்பில் எந்த வார்த்தைகளை பேசி, எந்த வார்த்தைகளை வைத்து மீண்டும் ஒரு முறை ஒரு விஷத்தை கக்கியிருக்கிறார் என்று இங்கே பார்க்க வேண்டும். சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் இந்த நாட்டு பிரதமர் வாயிலிருந்து இது போன்ற வார்த்தைகள் வந்தது. தொடக்கத்திலும் அந்த வீடியோவை கேட்டீர்கள், மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோவை கேட்டு விடுங்கள். जो भारत की सफलता को पचा नहीं पा रहे, साथियों, कांग्रेस ने भारत के एक वैश्विक आयोजन को अपनी गंदी और नंगी राजनीति का अखाड़ा बना दिया। समारोह स्थल पर विदेशी अतिथियों के सामने कांग्रेस के नेता कपड़े उतारकर पहुंच गए। मैं कांग्रेस वालों को पूछता हूं, देश तो जानता है आप पहले से ही नंगे हो, फिर कपड़े उतारने की जरूरत क्या पड़ी? कांग्रेस के बेलगाम नेता देश को तबाह करने पर तुले हुए। நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை பகிருங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை ஏராளமான நபர்களிடம் பகிருங்கள். எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து அதையும் செய்யலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.